வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. இப்போ நிறைய அழகு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுகள்லாம் பார்த்தோம். ஆனால் டெய்லி நம்ம சாப்பிட்றதுல கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா, அந்த கொண்டைக்கடலை நல்ல டேஸ்டியாக ஒரு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி டிஷ் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஊற போட்டு ஈஸியாக ஒரு சுண்டல் செஞ்சு சாப்பிட்றது. இந்த மாதிரியான கொண்டைக்கடலையாக இருக்கும்போது இதை இன்டேக்காக எடுத்துக்கிறோம். ஆனால் அதையே நீங்கள் நிறைய எடுத்துட்டீங்கன்னா அதுவும் உடலுக்கு நல்லதில்லை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக உடைச்சி இருக்கிறது கடலை பருப்பு, சென்னா தால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென்னா தால் நல்ல குக்கிங்கில் நிறைய யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ துவரம்பருப்பை ரெகுலராக யூஸ் பண்ணுவோம், கடலை பருப்பு அப்படி ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. அது ஏன் யூஸ் பண்ணுறது கிடையாது? கொண்டைக்கடலையை விட கடலைப்பருப்பு அசிடிசிட்டி இஷ்யூவில் சீக்கிரமே வந்துடும் அந்த எஃபெக்ட். ஸோ முழுசும் நம்மளுக்கு அசிடிசிட்டி இஷ்யூ உண்டு பண்ணும், அதே மாதிரி உடைச்சதும் இருக்கும். ஆனால் இதையே நீங்கள் பவுடர் பண்ணி பாருங்கள். இந்த கடலைப்பருப்பை பவுடர் பண்ணி பார்த்தா கடலை மாவு கிடைக்கிறது இல்லையா, அந்த கடலை மாவு உங்களுக்கு இன்டேக்காக நீங்கள் அதை எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா அதையும் நீங்கள் இன்டேக்காக பஜ்ஜிலாம் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் நல்லதில்லை. பட் யூஸ் இட் ஃபார் யுவர் பியூட்டி. அது எப்படின்னா, ரைட் ஃப்ரம் இன்ஃபண்ட், ஒரு குழந்தை பிறந்தத்துலேருந்து குளிப்பாட்டுறதுக்கு எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணாலும் குளிப்பாட்டுறதுக்கோ, இல்லை டெய்லியில் அந்த குழந்தைய காலில் போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக பயப்படாமல் யூஸ் பண்ணுறது இந்த கடலை மாவு. இதே கடலை மாவை பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு ஈஸ்ட்ரோஜன்னால் ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் ஆயிலியாக ஸ்டிக்கியாக இருக்கும். அந்த சமயத்தில் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஆயில் கண்டென்ட் இந்த ஃபேஸில் இருக்கிறது போகும். அது எதனால்? கடலை மாவுக்கு கொஞ்சம் ஆயில் எடுக்கிற சக்தி உண்டு. அது ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறவங்களுக்கு, அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது. எந்த வயசானாலும் அவங்களுக்கு ஒரு ஐடியா, நான் ஷாம்புவை யூஸ் பண்ண மாட்டேன், நான் நேச்சுரலாகவே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கடலை மாவோட கூட கொஞ்சம் சேக்காய் பவுடரோ இல்லை பூந்தி கொட்டை தூளோ கலந்து தலைமுடியை வாஷ் பண்ணுறவங்களோட தலைமுடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. இதுலேருந்து என்ன புரியுறது உங்களுக்கு? மாவில் சிறந்தது எது?